பாரதிராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இயக்குநர்கள் R.K. செல்வமணி, ராம், ராஜ் கபூர், அதே போன்று இயக்குநர்கள் சேரன், மாரி செல்வராஜ் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய மனோஜ் பாரதிராஜாவின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். மனோஜின் மறைவிற்கு இசைஞானி இளையராஜா சற்று நேரத்திற்கு முன்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு தன்னுடைய அந்த இரங்கலையும் பதிவு செய்திருக்கின்றனர். அதே போன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மனோஜ் பாரதிராஜாவினுடைய அந்த மறைவிற்கு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் அந்த இரங்கல் செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று நடிகர் மனோஜின் உடல் சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலானது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று மாலை 6 மணி அளவில் அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவரது உடலை பரிசோதிப்பதற்காக அவரது உறவினர்கள் எடுத்து சென்றிருக்கின்றனர். இந்நிலையில் அங்கு அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் எடுத்து அவருடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் மனோஜினுடைய மறைவு திரையுலகத்தினருக்கு பலருக்கும் இந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருடைய அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமான திரைப்பிரபலங்கள் சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய இந்த மனோஜினுடைய இல்லத்திற்கு வரிசையாக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அதே போன்று சற்று நேரத்திற்கு முன்பாக நடிகர் கார்த்தி, நடிகை சோனா மற்றும் இயக்குனர் சேரன், மாரி செல்வராஜ் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக முன்னாடியே மற்றவர்கள் வருவதற்கு முன்பாடியே அங்க அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். சற்று நேரத்திற்கு முன்பாக பாரதிராஜா நீலகிரியில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலிருந்து இங்கு சேத்துப்பட்டிற்கு வருகை தந்திருந்தார். அந்த வகையில் இன்னும் திரைப்பிரபலங்களினுடைய அஞ்சலிக்காகவும் வைக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு திரைப்பிரபலங்களாக அவருடைய அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1999ஆம் ஆண்டு பாரதிராஜா இயக்கிய அந்த தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகராக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து சமுத்திரம், வருஷமெல்லாம் வசந்தம், அள்ளி அர்ஜுனா உள்ளிட்ட பல படங்களில் நடித்து அந்த படங்களில் இடம்பெற்றிருந்த கதாபாத்திரங்கள் யாவும் ரசிகர்களுடைய மனதில் நீங்க இடம் பிடித்ததாகவும் இருந்தது. அவருடைய அந்த நடிப்பானது தனித்துவமான அந்த இடத்தையும் பெற்றிருந்தது. அந்த வகையில் அண்மையில் சமீபத்தில், அதாவது மார்கழி திங்கள் என்ற ஒரு திரைப்படத்தையும் இயக்கி அந்த திரைப்படத்தில் பாரதிராஜாவை நடிக்க வைத்து அந்த திரைப்படத்தையும் சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். அதே போன்று கடைசியாக அந்த மாநாடு திரைப்படத்திலும் அந்த முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார். இந்நிலையில் இன்று அவருடைய இழப்பானது திரைத்துறையினர் பலருக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. காரணம், அவருடைய மறைவானது யாரும் எதிர்பாராத ஒரு விதமாக மாரடைப்பு காரணமாக ஏற்பட்ட காரணத்தினால் பலருக்கும் அந்த சோகத்தை தாங்கிக் கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் பலரும் தங்களுடைய அந்த அஞ்சலியை சமூக வலைதளத்தின் வாயிலாகவும் நேரிலும் அவருடைய அந்த அஞ்சலியை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் நாளை திரை மற்றும் பொது அஞ்சலியை முடித்த பிறகு அவரது சொந்த ஊரான தேனியில் இருக்கக்கூடிய அந்த அள்ளி நகரத்தில் அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் ஒவ்வொரு திரைப்பிரபலங்களாக அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.